வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவு, வானிலை அமைப்பில் சிறு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த தகவல், இன்றைக்கு நாளைக்கு மழை எப்படி, அடுத்த 2 நாட்கள் இடைவெளி எப்படி, அடுத்தடுத்த நாட்கள் வானிலை எப்படி, 26ஆம் தேதி தமிழ்நாடு தொட இருக்கிற வலுவான நிகழ்வு அதீத மழைப்பொழிவு எப்படி, எங்கே, எப்படி, விரிவான அறிக்கையை பார்ப்போம். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு. அடுத்தபடியாக நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 9 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி 8 சென்டிமீட்டரும் மழை. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 7 சென்டிமீட்டர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் 6 சென்டிமீட்டர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் AWS, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சன் விடுதி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் 5 சென்டிமீட்டர். மேலும் காரைக்கால், தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருவாரூர் மாவட்டம் குடவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, திருவாரூர் மாவட்டம் பண்டாரவாடை, மேலும் காரைக்கால் AWS, தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை 4 சென்டிமீட்டர். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல், தஞ்சாவூர் மாவட்டம் குறுங்குளம், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் AWS, ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதனம், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை, புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை, மதுரை மாவட்டம் புலிப்பட்டி, தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி 3 சென்டிமீட்டர். இன்னும் 1 சென்டிமீட்டரில் டெல்டா மாவட்டங்களில் ஏகப்பட்ட இடங்களில் மழை. அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். காலையில் டெல்டாவிலே மழை தொடங்கியது. ஆனால் டெல்டாவில் உள்ளே ஏறவில்லை. காரணம், வானிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்னவென்றால், அரபிக்கடல் நோக்கி சென்று கொண்டிருந்த காற்று, அதாவது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்ட தரையேறி வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒன்றிணைந்து, பிறகு தென் மாவட்ட கரையை தொட்டுக்கொண்டு குமரிமுனையை தொட்டுக்கொண்டு அரபிக்கடல் நோக்கி ஏற்கனவே நம் பகுதியிலிருந்து விலகி சென்ற காற்று சுழற்சி நோக்கி சென்று கொண்டிருந்த காற்று தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு புறம், அதாவது இலங்கைக்கு தெற்கே குமரி கடற்பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி திசை மாறிவிட்டது. ஆக இதனால் ஏறி பயணித்த காற்று கடலிலேயே பயணிக்கிறது. இதனால மன்னார் வளைகுடா பாக்ஜலசந்தி பகுதியில் மழை, இலங்கையில் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் தலைமன்னார் போன்ற இலங்கையின் வடக்கு மற்றும் மேற்கு பாக்ஜலசந்தி மன்னார் வளைகுடாவை ஒட்டிய பகுதிகளில், தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியிலையும் மழை. டெல்டா மாவட்டங்களில் மேற்கு நோக்கி போவதென்றால் ஏறி பயணிக்கும். தமிழ்நாடு ஒட்டி வந்து கிழக்கு நோக்கி திரும்புகிறது. தூத்துக்குடி வரைக்கும் கடலோரம் போய் பிறகு கன்னியாகுமரி போகாமல் கிழக்கு நோக்கி கொழும்புக்கு தெற்கே கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் கிழக்கு நோக்கி பயணிப்பதன் காரணமாக இனிமேல் பெருமழை, அதாவது விடிய வேதாரண்யத்தில் கொட்டிய மழை வாய்ப்பில்லை. ஆனாலும் அதிகாலை நேரத்தில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலையும் டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். இனிமேல் இலங்கைக்கு நல்ல மழைப்பொழிவு இருக்கு. நாளை ஒரு நாள் மட்டும் இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு. இந்த நிகழ்வுக்கு போற காற்று திசை மாறிவிட்டது. இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு கடலோரம் பயணிக்கும் காற்று அதிகாலையில் சற்று தரையேறி மழைப்பொழிவை கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளை, அதாவது 20ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால்
திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி, இந்த பகுதியில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. கண்டிப்பாக வேதாரண்யம் பகுதியில் நாளை அதிகாலையில் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டாவிற்குள் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டியை தாண்டி வரலாம், ஆனால் உறுதி அல்ல நாளை. அதாவது காற்று குமரி முனையிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்காமல் தமிழ்நாடு கரை தொட்டுக்கொண்டு சென்று தெற்கே சென்றதும் மன்னார் வளைகுடா சென்றதும் குமரி கடல் பகுதி நோக்கி போகாமல் அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி இலங்கைக்கு தெற்கு புறமாக திசை மாறிவிட்ட காரணத்தினாலே தரையேறா காற்று மழைப்பொழிவுக்கு தடையாக அமைந்தது. பரவாயில்லை, நல்லதுதான். வடியட்டும் வேதாரண்யம் தண்ணீர் அதிகபட்ச மழைப்பொழிவாக கொடுத்திருக்கிறது அந்த இடத்துல எல்லாம். ஆகவே 2 நாட்களுக்கு, அதாவது நாளை அதிகாலை மட்டும் ஒரு மழை இருக்கும், நாளை பகலில் அவ்வப்பொழுது இருந்தாலும் பெருமழை இல்லை. அடுத்தபடியாக நாளை, அதாவது 20ஆம் தேதி மழைப்பொழிவு கொடுத்ததுக்கு பிறகு 21ஆம் தேதி 22ஆம் தேதி இடைவெளி. பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் அடிக்கலாம், மழை இல்லாத நேரத்தை எதிர்நோக்கி கொண்டு போகிற எல்லா வேலையும் பண்ணலாம் 21, 22. ஆனாலும் கோடியக்கரை முனையில் ராமேஸ்வரம், அதாவது தலைமன்னார் பகுதியில், மன்னிக்கவும், தனுஷ்கோடி பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும். தனுஷ்கோடி மற்றும் கோடியக்கரை முனையில் மழைப்பொழிவு இருக்கும். பிற பகுதிகளுக்கு 21, 22 மழையில் நாளை ஒரு நாள் மட்டும் டெல்டாவில் லேசான மிதமான மழை, குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும் வாய்ப்பு கூடுதல். ஓகேயா? அடுத்தபடியாக 21, 22 இடைவெளியை முடித்த பிறகு 23, 24 இப்போ போது பார்த்தீங்களா காற்று ஒரு நிகழ்வை நோக்கி, ஒரு சுழற்சியை நோக்கி, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நோக்கி. அந்த சுழற்சி அப்படியே குமரி கடல் பகுதிக்கு வரப்போகிறது. 23, 24ஆம் தேதி 23, 24ஆம் தேதி குமரி கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் வந்து, அதாவது இலங்கைக்கு தெற்கே தான் அமைய போகிறது. இருந்தாலும் கிழக்கே இருப்பது சற்று மேற்கு நோக்கி வர இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அந்த நிகழ்வும் கொஞ்சம் தீவிரமடையும் என்பதனால கொஞ்சம் ஏறி பயணிக்கும். தமிழ்நாட்டிலே வரக்கூடிய 23, 24 தேதிகளிலே ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும். எல்லா மாவட்டங்களுக்கும் அது வாய்ப்புண்டு. உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து லேசான மிதமான மழை வரைக்கும் இருக்குமே தவிர பெருமழை வாய்ப்பில்லை 23, 24ஆம் தேதி. புரிஞ்சு போச்சா? அப்போ நாளைக்கு 20ஆம் தேதிக்கு பிறகு 23, 24 தான். அதுவும் ஒதுக்கி ஆங்காங்கே தான். அனைத்து மாவட்டங்களுக்கு வாய்ப்பு உண்டது. 21, 22 இடைவெளி, 23, 24 லேசான ஆங்காங்கே மழை, 25ஆம் தேதி இடைவெளி. காரணம் ஏன் இடைவெளி விழுதுன்னா, வந்த நிகழ்வு மீண்டும் திரும்பி போயிடும். எங்கே போகும்? புதிதாக தீவிரமடைந்து புயலாக மாறக்கூடிய அந்த நிகழ்வில் போய் ஒன்றிணைவதற்காக விலகி போய்விடும். மீண்டும் வந்த வழியிலே திரும்பி போயிடும். அதனால காற்று உள்ளே ஏறுவது விலகி போயிடும், மீண்டும் கடலுக்குள் போயிடும். அதனால மீண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து கண்டிப்பாக வரக்கூடிய 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நினைக்கிறேன், அன்றைக்கு மதிய மழைப்பொழிவை தொடங்கும். 26ஆம் தேதி மதிய மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் முதல்ல தொடங்கும். நல்லா பாருங்க, இந்த நிகழ்வு பல்வேறு வானிலையாளர்கள், அதாவது உலக வானிலையாளர்கள் பார்த்தீங்கன்னா கடல் முழுவதும் கோடு போட்டாங்க. இப்போ கன்னியாகுமரிக்கும் கோடு போட்டிருக்காங்க, இலங்கை மேலே ஏறி தூத்துக்குடிக்கும் கோடு போட்டிருக்காங்க, இலங்கை வட இலங்கை ஏறி ராமநாதபுரத்துக்கும் கோடு போட்டிருக்காங்க, யாழ்ப்பாணம் ஏறி அதிராம்பட்டத்துக்கும் கோடு போட்டிருக்காங்க. நேரடியாக இலங்கையை தொட்டுக்கொண்டே வந்து டெல்டாவின் நாகப்பட்டினம் மற்றும் வேதாரண்யம் பகுதிக்கும் கோடு போட்டிருக்காங்க, காரைக்காலுக்கும் போட்டிருக்காங்க, கடலூருக்கும் போட்டிருக்காங்க, புதுச்சேரிக்கும் போட்டிருக்காங்க, மாமல்லபுரத்துக்கும் போட்டிருக்காங்க, சென்னைக்கும் போட்டிருக்காங்க, நெல்லூருக்கும் போட்டிருக்காங்க. நம்ம சொன்னது தான். ஆனால் நெல்லூரை தாண்டி வடக்கே போகாதுன்னு சொன்னோமா, அவ்வளோதான் கோடு போட்டிருக்காங்க. நெல்லூரை தாண்டி வடக்க கோடு போடலை. ஆக இதுக்குள்ளே தான் அமைய போகிறது என்று முடிவாகி விட்டதா? அப்போ நாம் சொன்னதும் சரியாகி விட்டது. நெல்லூரை தாண்டி வடக்க போகிறதில்ல. அடுத்தபடியாக எப்படி எங்கே கடக்கும், இதில் நான் உங்களுக்கே ஒரு ஆய்வறிக்கை வழங்குறேன் பாருங்கள். இதுலேயே உங்களுடைய கற்பனைக்கு சாதாரண ஒரு 45 கிலோமீட்டர் வேக காற்றாக இருந்தால் அந்த நிகழ்வு தாழ்வு பகுதியாக இருந்தால் அப்படியே இலங்கைக்கு தெற்கு பகுதியாகவே போயிடும். போகாது, போயிடும் சொல்கிறேன் உதாரணத்துக்கு. அடுத்தபடியாக ஒரு 45க்கு மேலே 55 இருந்தால் இலங்கை கடந்து தூத்துக்குடி மாவட்டத்தை நோக்கி போகும். ஒரு 65 இருந்தால் திரிகோணமலை கடந்து ராமேஸ்வரம் பகுதியை நோக்கி போகும். ஒரு 75 இருந்தால் யாழ்ப்பாணம் காங்கேஸ்வரந்துறை கடந்து முல்லைத்தீவு கடந்து அப்படியே மணமேல்குடி பகுதியை நோக்கி போகும். ஓகே, 85 இருந்தால்
கோடியக்கரை முனை தெற்கு டெல்டா 85க்கு மேலே இருந்தா, கொஞ்சம் 95 100க்குள்ளே இருந்தா அது வடக்கு டெல்டா. புரியுதுங்களா? இப்படி தாங்க. இந்த கொஞ்சம் 100 தாண்டிச்சுன்னு வச்சுங்க, கடலூர், மயிலாடுதுறை, அப்புறம் கொஞ்சம் 100 தாண்டினா கடலூர். அதை விட கொஞ்சம் வேகம் எடுத்தால் மாமல்லபுரம், அதை விட கொஞ்சம் வேகம் எடுத்தால் தான் போகும். ஆனால் கொஞ்சம் வேகம் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெல்டாவை தாண்டி போகாது, டெல்டாவிற்கு தான். மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கரை கடக்கும். கரை கடக்கணுன்னா உடனே கஜா புயலோட வேகத்துக்கு கற்பனைக்கு போயிடாதீங்க. கஜா புயலுக்கும் இதற்கும் மிக பெரிய வேறுபாடு இருக்கும். ஆனால் இதில் ஒரு கஜா புயலில் என்ன வேறுபாடு இருக்கும்னா, அது காற்று அதிகமாக இருந்துச்சு, இதில் காற்று குறைவாக இருக்கும். ஆனால் மழை அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஆனால் மழை கரை கடத்தும் இடத்துக்கு மட்டும்தானே மழை இல்லை, அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைங்க. வரவேற்போம், தேவை தானே உங்களுக்கு. கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. அது 26ஆம் தேதி டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோர மாவட்டங்களில் தொடங்கும். வடகடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு அதீத மழைப்பொழிவு. 26ஆம் தேதி மதியம் தொடங்கும் மழை 27ஆம் தேதி மதியத்தையும் தாண்டி 28ஆம் தேதி காலை வரை ஒரு 24 ஒரு 12 36 மணி நேரம் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. 36 மணி நேரம் தொடர் மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே 26 மதியம் தொடங்கும் மழைக்கு முன்னாடி 25ஆம் தேதி நீங்கள் அதுக்கான முன்னேற்பாடுகள், அதாவது வடிகால் வசதிகளை சரி செய்தல், இந்த பணியை செய்யணும். அவ்வளவுதான். புரியுதுங்களா? வேற காற்று அச்சம் வேண்டாம். காற்று அதாவது புயல்னு பேர் வச்சாலும் கஜா புயலோடு எப்பொழுதுமே எந்த புயலையும் ஒப்பிடாதீங்க. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், தேவையற்ற முன்னெச்சரிக்கை, முன்னேற்பாடு, தேவையற்ற இதெல்லாம் எடுத்துடாதீங்க. எது தேவை? இப்போ அதீத மழை பொழிவிற்கு தேவையான முன்னெச்சரிக்கை, வடிகால் வசதி சரி செய்தல். முதல்ல வடிகாலை எங்கே விடணும்? ஏரி குளங்கள் நோக்கி திருப்பணும் முதல்ல. அப்புறம் அதிலிருந்து தான் ஆற்றுக்கு அனுப்பணும். உங்களுக்கு முடியுமான்னு பாருங்கள், ட்ரை பண்ணுங்க. ஏரி குளங்கள் மற்றும் அதற்கு பிறகு தான் ஆற்றுக்கு போய் கடலுக்கு போகணும். நேரடியாக உள் மாவட்டங்களுக்கு பெய்யும் பொழுது ஒரு துளி, ஒவ்வொரு துளி நீரையும் சில மாவட்டங்களில் சேமிக்காக வேண்டியிருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், மழை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும் மழையின் நீரின் அருமை. ஆகவே கண்டிப்பாக வரக்கூடிய மழை பொழிவை சேமிப்போம், அச்சப்படாமல் வரவேற்போம் மழையை. ஆனால் வலுவான நிகழ்வுன்னா மழை பொழிவு அதிகம் தரக்கூடியது. இதுதான் நமக்கு அதீத மழைப்பொழிவு. அடுத்தபடியாக கொஞ்சம் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கஜா புயலோட போய் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அது வேற, இது வேற. அதோட எந்த புயலையும் ஒப்பிடாதீங்க. அப்படி ஒப்பிடும்போது இருந்தால் நான் அதை ஒப்பிட்டு பாருங்கள், நானே சொல்லுவேன். அதுக்காக அதோட போய் ஒப்பிடாதீங்க. அச்சமோ பீதியோ குழப்பமோ அடையாதீங்க. அதீத மழைப்பொழிவு நிகழ்வு என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து மாவட்டங்களுக்கானது. கரை கடைந்து உள்ளே போகும்போது எல்லா மாவட்டங்களுக்கும், கேரளாவிற்கும், தெற்கு கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏலம் எல்லாத்துக்கும் மழை, சிறப்பானதொரு மழை கொடுக்கும் 26லேருந்து. ஓகே, இப்போ மீண்டும் ஒரு முறை காற்று சுழற்சி அரபிக்கடல் நோக்கி சென்ற காற்று தற்பொழுது இலங்கை தெற்கே இருக்கக்கூடிய தெற்கு தென்கிழக்கே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி நோக்கி திசை மாறிய காரணத்தினாலே காற்று ஏறவில்லை. ஏறாமல் கடற்பகுதியில் மழைப்பொழிவு, இலங்கையில் மழை, ராமேஸ்வரம் பகுதியில் மழை. சற்று அதிகாலையில் டெல்டாவில் வேதரடைய நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியில் கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் டெல்டாவின் பிற பகுதிகளுக்கு வந்தாலும் நேற்று முன்தினம் பெய்தது போல இருக்காது. அதற்கு பிறகு 21, 22 இடைவெளி, 23, 24 மீண்டும் ஒரு மழை, ஆங்காங்கே லேசான மழை, 25 இடைவெளி, 26லிருந்து வலுவான நிகழ்வு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள்.